أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பு 18. நம்ம சென்ற வகுப்பில் ரப் அப்படின்னா பல பண்புகளை கொண்டதாக இருக்குது. உரிமையாளன், பராமரிப்பவன், கண்காணிக்கிறவன், சீர்திருத்தக்கூடியவன், பராமரித்து பாதுகாத்து வளர்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு ரப்புல் ஆலமீன் அப்படின்னா அனைத்திற்குமான இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கொண்ட வசனங்கள்லேருந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 16 78வது வசனத்தில் அல்லாஹ் உங்களுடைய அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் எதனையும் அறியாத நிலையில் வெளியாக்கினான். இன்னும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. நம்ம தாயினுடைய வயிறுகளிலிருந்து எதனையும் அறியாத நிலையில் அல்லாஹ் வெளியாக்குறான். நமக்கு செவிப்புலனையும் பார்வையும் இதயங்களையும் அல்லாஹு தான் அமைக்கிறான். அத்தியாயம் 6 46வது வசனத்தில் நீர் கூறுவீராக, உங்களுடைய கேள்வி புலனையும் உங்களுடைய பார்வையையும் அல்லாஹ் எடுத்துவிட்டு உங்களுடைய இதயங்களின் மீதும் அவன் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹை தவிர வேறு எந்த தெய்வம் அதனை உங்களுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? நம்முடைய அத்தாட்சியை எவ்வாறு விவரிக்கிறோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. பிறகும் அவர்கள் அவற்றை புறக்கணிக்கின்றனர். அல்லாஹுவை புறக்கணிக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் செவிப்புலனையும் உங்களுக்கு பார்வையும் நம்மளுக்கு கொடுத்த பார்வையையும் அல்லாஹ் எடுத்துட்டு உங்களுடைய இதயங்கள் மீது முத்திரையிட்டுட்டா அல்லாஹை தவிர வேறு தெய்வம் அதை கொண்டு வர முடியுமா? அதை வேறு தெய்வம் கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹு தான் நம்மளுக்கு செவிப்புலன்களையும் கொடுக்குறான், பார்வைகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ஒருவனே நம்ம வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அத்தியாயம் 27 60வது வசனத்தில் உங்களுடைய தெய்வங்கள் மேலானவையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தவன் மேலானவனா? அப்பால் அதை கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் முளையச் செய்தோம். அதனுடைய மரங்களை நீங்கள் முளையச் செய்ய உங்களுக்கு எவ்வித சக்தியும் கிடையாது. அல்லாஹுடன் வேறு தெய்வம் இருக்கிறதா? எனினும் அவர்கள் அல்லாஹுடன் தம் கற்பனையில் உருவாக்கியவர்களை சமமாக்கும் கூட்டத்தினராகவே இருக்கின்றனர். அல்லாஹ் கேட்குறான், வானங்களையும் பூமியையும் படைச்சு அல்லாஹ் பிரம்மாண்டமான வானத்தை படைச்சு இந்த பூமியையும் நமக்காக வேண்டி படைச்சு அந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தவன் மேலானவனா? அப்பால் அந்த வானத்திலிருந்து தண்ணி வருது. அந்த நீரின் மூலமாக செழிப்பான தோட்டங்களை நம்மளுக்கு முளைய செய்கிறான். அதன் மூலம் மரங்களை நம்மளுக்கு முளைவிக்க செய்கிறான். அனைத்துமே நமக்காக வேண்டி அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அதற்கு கேட்குறான், அல்லாஹோட வேறு தெய்வம் இருக்குதா? அவங்க கற்பனையில் உருவாக்கியவர்களாக சமமாக்கும் கூட்டத்தினராகவே இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைச்சு அதிலிருந்து தண்ணீரை உருவாக்கி தண்ணீரின் மூலமாக செழிப்பான தோட்டங்களை உருவாக்குறான். அதனுடைய மரங்கள் அதிலிருந்து முளைக்க செய்து அதிலிருந்து நம்ம உணவு சாப்பிட்றோம். இப்படி எல்லாமே அனைத்தையுமே அல்லாஹ் தான் நம்மளுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் மேலானவனா? உங்களுடைய தெய்வங்கள் மேலானவையா அப்படின்னு சொல்லிட்டு இணை கற்பிக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற எல்லா தன்மைகளையும் அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அத்தியாயம் 27 61வது வசனத்தில் உங்களுடைய தெய்வங்கள் மேலானவையா அல்லது பூமியை வசிப்பதற்கு தக்கதாய் உறுதியானதாக்கி அதற்கிடையில் ஆறுகளை உண்டாக்கி அதற்கு உறுதியான மலைகளை அமைத்து சுவையில் மேறுபட்ட 2 கடல்களுக்கிடையே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியவன் மேலானவனா?
அல்லாஹுடன் வேறு தெய்வம் இருக்கிறதா? எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நம்மளுக்கு பூமியை வந்து நம்ம வசிப்பதற்கு தக்கதாக வந்து பூமியை நம்மளுக்கு உறுதியாக்கி தந்திருக்கான். நம்ம எத்தனையோ கோள்கள் இருக்குது, ஆனால் அதில் நம்ம வசிக்க முடியாது. பூமியில் தான் நம்ம வசிக்கிறதுக்கு ஏற்றவாறு நம்ம மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிற உயிரினங்கள் அனைத்தும் மரம் செடி கொடி வளர்வதற்கு ஏற்றது அனைத்துமே இந்த பூமியில் தான் இருக்குது. அல்லாஹ் தான் நம்மளுக்கு நம்ம வாழக்கூடியதாக நம்மளுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அப்போ அதை வந்து உறுதியாக்கி தந்திருக்கான் அந்த பூமியை. அந்த பூமியில் இருந்து பிளந்து ஆறுகள் உண்டாக்குது. ஆறுகள் அதுலேயே பல வகை ஆறுகளாக இருக்குது, சிறியவை பெரியவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல வகை ஆறுகள் நம்மளுக்கு ஓடுது. அந்த ஆறுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீர்களை நம்ம அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே ஒன்றுமே செய்யவே முடியாது. நம்மளால் உயிரினங்கள் வாழவே முடியாது. கால்நடைகள் மனிதர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஆறுகளை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு வந்து உருவாக்குறான். அதற்கு உறுதியான மலைகளை அமைக்கிறான். மலைகள் இல்லை அப்படின்னா அந்த பூமி என்ன செய்கிறோம், அதிர்வு ஏற்பட்டுரும். நம்ம மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியானதாக இல்லாமல் ஆயிரும். அதிர்வு ஏற்பட்டு ரொம்ப சிரமமாயிரும்னு அல்லாஹ் வந்து மலைகளை வந்து நட்டு வச்சிருக்கான். அது சுவையால் வேறுபட்ட 2 கடலுக்கிடையில் ஒரு தடுப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். உப்பு தண்ணி நல்ல தண்ணிக்கு இடையில வந்து ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் வந்து அல்லாவோட நீங்கள் இணை கற்பிக்கிறீங்க, வேறு தெய்வம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வந்து இதை வந்து அவங்க அறிய மாட்டாங்க. பெரும்பாலானோர் இதில் வந்து அறிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அத்தியாயம் 27 62வது வசனத்தில், உங்களுடைய தெய்வங்கள் மேலானவையா? கஷ்டத்திற்குள்ளானவனுக்கு அவனை இவன் அழைத்தால் பதில் கொடுத்து, மேலும் இவனுடைய அத்துன்பத்தை நீக்கி உங்களை பூமியில் முன்னோர்களுக்கு பின்தோன்றலாக ஆக்கியவன் மேலானவனா? அல்லாஹுடன் வேறு தெய்வம் இருக்கிறதா? இல்லை. எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் மிக குறைவாகவே சிந்தித்து பார்க்கிறீர்கள். நம்மளுக்கு அல்லாஹு நம்மளுக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் அது தீர்க்கக்கூடியவன் அல்லாஹாக தான் இருக்கிறான். நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் தான் பதில் கொடுக்குறான். ஆனால் அந்த துன்பத்தை நீக்கி நம்ம இந்த பூமியில் வந்து வாழ செய்கிறான். ஆனால் வந்து மக்கள் வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறான். அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய தெய்வங்கள் மேலானவையா? இவையெல்லாம் நான் தான் செய்கிறேன், ஆனால் வந்து அல்லாவோடு வேறு தெய்வம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் வந்து மிக குறைவாகவே இதை சிந்தித்து பார்க்குறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 26 72லேருந்து 71லேருந்து 81வது வசனம் வரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தந்தைகிட்டையும் அந்த கூட்டத்தார்கள்ட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எதை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து சிலைகளை வணங்குறோம், நாங்கள் அவற்றின் அந்த சிலையில் வணங்குறதுல நாங்கள் நிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அழைக்கும் போது உங்களுக்கு அவை செவிசாய்க்கின்றனவா என்று அவர் கேட்டார். நீங்கள் கூப்பிட்றீங்களே அந்த சிலை உங்களுக்கு பதில் செய்தா, அதை செவிசாய்க்குதா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அல்லது உங்களுக்கு ஏதேனும் அவை பலன் தருகின்றனவா அல்லது அவை இடையூறு செய்கின்றனவா என்றும் கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலும் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதேனும் அவை ஏதாவது பலன் தருதா, இல்லை அவை ஏதாவது உங்களுக்கு இடையூறாக தருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனினும் எங்களுடைய மூதாதையர்களை இவ்வாறு செய்பவர்களாக நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதனால நாங்களும் இந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் முந்தைய மூதாதையர்களும் எதை வணங்கினீங்க அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஆகையினால அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து நிச்சயமாக அவை எனக்கு விரோதி தான்.
நான் வந்து எவற்றை நான் வணங்க மாட்டேன், அகிலத்தாரின் இறைவனை தவிர, அல்லாஹவை தவிர நான் வந்து எதை வணங்க மாட்டேன். இப்போ இன்னகும் அது உள்ளி இல்லா ரப்பல் ஆலமீன், நான் வந்து அல்லாஹவை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டேன், நான் வந்து என்னுடைய ரப்பை தான் நான் வணங்குவேன், அகிலத்தாரின் இறைவனை தான் ரப்பை தான் நான் வணங்குவேன் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல ரப் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இன்னும் அவன் எப்படிப்பட்டவன், அந்த ரப் எப்படிப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அவன் என்னை படைக்கிறான், அவன் தான் படைத்தான், மேலும் அவனே என்னை நேர்வழியில் செலுத்துகிறான், அவன் எப்படிப்பட்டவன்னா அவனே எனக்கு உணவளிக்கிறான், என்னை பருகச் செய்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவனே என்னை சுகப்படுத்துகிறான், இன்னும் அவன் எப்படிப்பட்டவன்னா அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பிறகு மறுமையில் என்னை அவன் உயிர்ப்பிக்க செய்கிறான், மேலும் அவன் எத்தகையவன் என்றால் கூலி வழங்கப்படும் மறுமை நாளில் என்னுடைய குற்றத்தை எனக்கு அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், எனக்கு ஆதரவு தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவன், நம்மளுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் தான் நம்மளை வந்து நேர்வழிப்படுத்துகிறான், அவன் தான் நம்ம நோயில் இருக்கும் பொழுது குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான், இன்னும் வந்து நம்மளை மரணிக்க செய்கிறான், பிறகு நம்மளை உயிர்ப்பிக்க செய்கிறான். அப்போ நம்ம ரப்புல் ஆலமீன் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வந்து கண்காணித்து வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ நம்ம மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து உணவளிக்கிறான் அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா உயிரினங்களுக்குமே அல்லாஹ் தான், ரப்பு தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ ஒரு உயிரினங்களை எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு எறும்பை எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த எறும்புக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது எறும்பை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அது வந்து 6 மாத காலத்துக்கு வந்து உழைக்குது. மழை காலங்களில் அந்த இதை சேகரித்து வச்சுக்கிறது, அந்த தானியங்களை என்ன செய்கிறதுனா சேகரித்து வச்சுக்கிறது. அந்த சேகரித்த உணவு வந்து அந்த மழைக்காலங்களில் வைக்கும் பொழுது அது என்ன செஞ்சிடும், முளைச்சி வந்துடும். அப்போ அது முளைச்சி வந்துடாமல் அந்த தானியங்களை, நெல்லாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி, என்ன செய்யுது அப்படின்னா அந்த தானியங்களை இரண்டாக உடைச்சி வச்சிருதான். அப்போ அதை இரண்டாக உடைச்சி வச்சுட்டா அது முளைச்சி வராது. அப்படிங்கிற அறிவை யார் கொடுத்தது, அல்லாஹு தான் அந்த அறிவை எறும்புக்கு கொடுத்துருக்கான். இதுலேயே வந்து மல்லி விதையை 2ஆக உடைச்சி வச்சாலுமே அது முளைச்சி வந்துடும். அந்த மல்லி விதையை இந்த எறும்பு என்ன செய்யுமானா 4ஆக உடைச்சி வைக்குமா. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தான் அந்த அறிவை அந்த எறும்புக்கு கொடுத்துருக்கான். அப்போ அதை உடைச்சி வைக்காமல் அதை எறும்பு வச்சிருச்சு அப்படின்னா எறும்புக்கு உணவு இல்லாமல் போயிடும். அந்த எறும்புக்கு அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்து அந்த எறும்புக்கும் உணவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இப்போ ஒரு செல் உயிரி பார்க்கும்போது ஒரு செல் உயிரி வந்து அணிவா, அந்த அதுக்கு வந்து வாய் கிடையாதான். அதுக்கும் வந்து அந்த சாப்பிடக்கூடிய ஏற்பாட்டை வந்து அல்லாஹ் செஞ்சுருக்கான். சுபஹானல்லாஹ். இப்போ அடுத்த பார்க்கும் பொழுது தாய்ப்பால். இப்போ தாய்ப்பால் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. தாய்ப்பாலுடைய நன்மைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது, அந்த தாய்ப்பாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த தாய்ப்பாலில் என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தக்கவாறு அந்த தாய்ப்பாலுடைய தன்மை இருக்குமா. அந்த இப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய நீர்ச்சத்து உள்ளதாக அந்த பால் வந்து தண்ணியாக இருக்குமா. அது கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய பால் வந்து அந்த தன்மை மாறிடுமா. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட அதில் வந்து வித்தியாசம் தெரியுமா. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதற்கு தகுந்தவாறு அந்த தாய்ப்பாலை வந்து ஒரு நீர்ச்சத்து உள்ளதாக அந்த குழந்தைக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அடுத்து வரக்கூடிய பால் வந்து தன்மை வந்து மாறக்கூடியதாக கெட்டித்தன்மையுடையதாக இருக்குது. இந்த தாய்ப்பால் வந்து
அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். அதனுடைய அடர்த்தி மாறக்கூடியதாக இருக்குது. கோடை காலத்தில், குளிர்காலத்துலேயும். அந்த கோடை காலத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீர்ச்சத்து அதிகம் தேவைப்படக்கூடிய அந்த தண்ணி நிறைந்த நீர்ச்சத்து அதிகம் உள்ள பாலாக இருக்குமா. அந்த தாயிடமிருந்து வரக்கூடிய பால் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு, வெயில் காலத்தில் ஏற்றவாறு நீர்ச்சத்து உள்ளதாக இருக்குமா. அதே குளிர்காலத்தில் வந்து அந்த பால் வந்து கொழுப்பு நிறைந்த அடர்த்தி உள்ள பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹு தாலா வந்து எந்த அளவுக்கு வந்து நம் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான், நம் மீது எப்படி எந்த அளவுக்கு நம்மளை வந்து கண்காணித்து வளர்த்து பாதுகாத்து வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கும் பொழுது அந்த உமிழ்நீராகப்பட்டது அந்த பால் அருந்தும்போது அந்த பிற்போக்கு நாள ஓட்டம்னு சொல்லுவாங்க, அந்த நாளங்களின் மூலமாக அந்த தாயின் உடலுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குமா. கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த தாயினுடைய உடம்புல வந்து அது வேலை செஞ்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய பால் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக அந்த பால் இருக்குமா. அந்த குழந்தைக்கு அந்த அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு ஒரு மருந்தாக பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்குது. இது வந்து உடலின் ஒரு நம்ப முடியாத ஒரு இறைவனின் இயற்கை அமைப்பாக இருக்குது. அடுத்து வந்து மனிதர்கள் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய அந்த கழிவு அந்த மலத்தை பற்றி ஃபாரூக் அப்துல்லா அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த மலத்தை வச்சு அவர் வந்து என்ன மனநிலை இருக்கிறாரு, அவருக்கு என்ன வியாதி இருக்குது, அவர் என்ன மருந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டறியலாமா. அதனால தான் வந்து அந்த மாதிரிலாம் கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்போ அதனால தான் விளாடிமிர் புதின் அப்படிங்கிறவருடைய மலத்தை என்ன செய்வாங்களாம், அவருடைய வேலை பணியாளர் வந்து ஒரு சூட்கேஸில் அதை வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு இதனால் அந்த உளவுத்துறை அமைப்பு வந்து சுகாதார தடயங்களுக்காக பகுப்பாய்வு செய்கிறத தடுக்குதான். தகவல்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மலத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்க ஊரில் வந்து அதை வந்து மண்ணில் புதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களாம். இது வந்து அந்த உளவுத்துறை அமைப்பு சுகாதார தடயத்துக்காக பகுப்பாய்வு செய்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வெளியாக்கக்கூடிய அந்த கழிவில் கூட ஒரு வந்து அல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வச்சுருக்கான். இப்போ இந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் வந்து நபிமார்கள்லாம் அந்த ரப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தியாயம் 26 வசனம் 61 இரு கூட்டத்தினரும் ஒருவரையொருவர் கண்டபொழுது மூசாவுடைய தோழர்கள் நிச்சயமாக நாம் பிடிபட்டு கொண்டவர்கள்தான் என்று கூறினார்கள். பலம்மா துராஅல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னா ல முதுரிகூன். அப்போ
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் துரத்தி வரும் பொழுது அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பிடிக்க போகிற சமயத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட இருந்தவங்க அந்த கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூசாவுடைய தோழர் என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக நம்ம பிடிபட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கால கல்லா இன்ன மய ரப்பி ச யஹதீன். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அவ்வாறல்ல, நிச்சயமாக என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான், விரைவில் எனக்கு அவன் நல்வழி காட்டுவான் என்று கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்போ சொல்கிறாங்க, இன்ன மய ரப்பி, என்னுடைய ரப்பு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை உள்ளவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அது என்னோடு என் ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் அழிவு, கோபம், தண்டனை இவைகளுக்கு அந்த ரப்பு அப்படிங்கிற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தலை. 93வது வசனம், 93வது அத்தியாயம் 3வது வசனத்தில், மா வத்தாக்க ரப்புக்க வமாக்கலா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. மா வத்தாக்க ரப்புக்க, உம்முடைய ரப்பு வெறுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இதில் பயன்படுத்தியிருக்கான். நம்ம இந்த வகுப்பில் இருந்து ரப்பு அப்படிங்கிறது எவ்வளவு, ரப்பு அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன், ரப்புக்கு உள்ள பண்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரப்பு அப்படிங்கிற அந்த மகத்துவமான அல்லாஹ்வின் மகத்துவத்தை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாஹ்வான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.